ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகள் சொல்லி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான காலவேளையில் உங்களை ஒவ்வொருவரையும் அருமையாய் இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளினுடைய ஆராதனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக சோஃபியாக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின பிரதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான காலவேளையில் விசேஷமாய் இந்த 3வது வாரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இதுவரை எங்களை நடத்தினீங்க, இனிமேலும் நீங்கள் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளுடைய ஆராதனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர்பெறாய் தனித்தனியாக நீங்கள் ஆஸ்வதிப்பீராக. நான் நாளுடைய வொர்ஷிப் நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரோடு இடைப்படுகிறார். வசனத்தின் மூலமாய் பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை நடப்பித்துக் கொடுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்திற்கு வரவேற்கிறோம். குறைவுள்ள நேரத்தில் துதியால் நிறைவேன் நான், தடுமாறும் நேரத்தில் தளராமல் துதிப்பேன் நான். வெள்ளம் போல் சத்துரு என்னை சூழ்ந்தாலும் துதி என்னும் மாழியில் அமிழ்ந்து போவானே.
ஆத்மாவே ஆண்டவரே சாமி உண்மையே துதிக்கிறேன் சாமி. என் முழு உள்ளத்தோடு ஆண்டவரே சாமி உம்மை துதிக்கிறேன் சாமி. ஆண்டவரே என்னுடைய இரட்சகர், என்னுடைய கர்த்தர் ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறீர் சாமி. எப்படி பாடாமல் நான் இருப்பேன் சாமி. ஆண்டவரே சாமி நீர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சகலத்தை ஆண்டவரே படைத்த தேவனப்பா. ஆண்டவரே நீர் என்னோட இருக்கிறீங்க சாமி. நீர் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே சாமி எங்களோடு ஆண்டவரே உரைவாடி கொண்டு இருக்கிறீர் சாமி. உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே சாமி ஆண்டவரே உம்முடைய பிரசனத்துக்கு ஆண்டவரே தகுதியானவங்க நாங்கள் இல்லை சாமி. ஆண்டவரே ஆனால் நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே நீர் மாத்திரமே ஆண்டவரே சாமி எங்கள் லைஃப்பில் போதும் சாமி. ஆண்டவரே நீங்கள் இல்லாத வாழ்க்கை ஆண்டவரே ஒன்றுமே இல்லை சாமி. ஆண்டவரே நீங்கள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் சாமி. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆமாம் ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்வு ஆண்டவரே இயேசு சாமி அது வாழ்க்கை இல்லை சாமி. ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே சாமி நாங்கள் நீங்கள் இல்லாமல் ஆண்டவரே கடந்து போயிருக்கிறோம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி நாங்கள் ஆண்டவரே இதுதான் லைஃப்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் தப்பான பாதைகளில் ஆண்டவரே வாழ்ந்துருந்துருக்கிறோம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி ஆனால் இனி ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் சாமி. ஆண்டவரே சாமி எங்களுடைய கோட்டையும் நீரே சாமி, எங்களுடைய அரணும் நீரே சாமி. ஆண்டவரே ஆபத்து காலத்தில் சாமி ஆண்டவரே சாமி எங்களோட கோட்டை நீங்கள் தான் சாமி. ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுடைய ப்ரொடெக்ஷன் சாமி. ஆண்டவரே சாமி இந்நாள் வர ஆண்டவரே சாமி நீங்கள் தான் ஆண்டவரே எங்களை கிருபையாக வழி நடத்தினீர் சாமி, எங்களை காப்பாத்தினீர் சாமி. ஆண்டவரே நாங்கள் உண்மை தேடாத நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்தீர் சாமி. ஆண்டவரே சாமி நாங்கள் உமக்கு உண்மையா இல்லாத நேரத்தில் சாமி ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே கிருபையா எங்களுக்கு உண்மையா இருந்தீர் சாமி. ஆண்டவரே சாமி உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒரு நாள் எங்களை விட்டு விலகி போனதில்லை சாமி. ஆண்டவரே சாமி ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஜபிக்கிற ஜபம் ஒன்னொன்னையும் நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிற சாமி, அதற்காக உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மீதி உள்ள ஆராதனை ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சாமி. நீங்கள் வழி நடத்துங்க, எங்கள் ஒருத்தரோடையும் நீங்கள் பேசுங்க சாமி, எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். விசேஷமாய் இந்த வாரம் கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாய் பாதுகாக்கும்படியாக, உங்களை வழிநடத்தும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க போகிறோம். இதனாலுடைய செய்தி கடந்து போகும். உங்களுடைய வேதாமத்தை சங்கீதம் 118 அதிகாரம் 8 வசனம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to the book of Psalm chapter 118 verse 8 and 9.
மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். ஹல்லேலூயா. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்ற வசனத்துக்கு கீழாக கடந்த 1ஆம் தேதி முதல் வாரம் 2வது வாரம் செய்தியை கேட்டோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? இந்த அதிகாரம் நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் 1ஆம் தேதி சொன்ன பிரகாரமாய் இந்த அதிகாரம் தேவனை துதிப்பதற்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதை குறித்து ரொம்ப அழகாய் அங்கே விவரிக்கப்பட்டிருக்கு. 3 விதமான எக்ஸோட்டேஷன் யார் யாரெல்லாம் கொடுக்கணும் என்று சொல்லும்போது பீப்புள் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலின் ஜனங்கள் தேவனை துதிப்பார்களாக. அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் ஹவுஸ் ஆஃப் ஆரோன், ஆரோனின் குடும்பத்தார், ஆரோன் குடும்பத்தார் என்று சொல்லும்போது அவர்கள் ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், அவர்கள் தேவனை துதிப்பார்களாக. கடைசியாக யாரெல்லாம் கர்த்தரை தன்னுடைய பிரசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவனை துதிப்பார்களாக என்று சொல்லி 3 விதமான ஆட்களை இல்லை மனுஷர்களை குறித்து தாவீது ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தினுடைய முதல் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு தேங்க்ஸ் கிவிங், அதுக்கு முன்பாக 1ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் தேவனை துதிப்பதை பற்றி அவர் எழுதி வைத்திருக்கிறார். 5லிருந்து 7 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை குறித்து போட்டிருக்கிறார். 8லிருந்து 13 யாரெல்லாம் கர்த்தரை நம்புறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் பார்க்கிறோம், அங்க காட்ஸ் டெலிவரன்ஸ் பார்க்கிறோம். யாருடைய லைஃப்ல எல்லாம் கர்த்தரை முழுவதுமாய் நம்புறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்மை உள்ளவராக. ஒரு வசனம் இந்த இடத்துல இப்படியாக போட்டிருக்கு. 7ஆம் வசனத்தை வாசிங்களேன், 6, 7 வாசிங்களேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். 7ஆம் வசனம், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண. அதுதான் நம்பிக்கை. அவர் சொல்றாரு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்தர் பேர்ல பட்சமா இருக்கிறேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் கூட இருக்கிறாரு, அதனால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? தேவனுடைய வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவனுக்காக வழக்காடுகிறதை பார்க்கிறோம். தேவன் அவனுக்காய் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கார். தேவன் அவனுக்கு விடுதலை கட்டளையிடக்கூடியவராக இருக்கார். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில், அதாவது those who show the favor, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்மையானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் மத்தியில கர்த்தர் இருந்து அவர்களுக்காக வழக்காடக்கூடியவர்கள். வேதத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் உண்டு. தானியேலை குறித்து பார்ப்போம் என்றால் வாசிக்க நேரம் இல்லை. தானியேலுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். தானியேல் தேவனுக்காய் வைராக்கியமாய் ஜெபிக்கக்கூடியவராய், கர்த்தர் பேரில் பட்சமாய், கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவராய் காணப்பட்டார். அவருக்கு எதிராய் சட்டங்கள் தீட்டப்பட்டதை அறிந்திருந்த போதிலும் வேதம் சொல்கிறது அவர் எப்பொழுதும் போல எருசலேமை நோக்கி ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். ஜெபித்ததனுடைய மகிமை என்ன? ஜெபித்ததனுடைய பலன் என்ன? சிங்கக்கபியிலே போடப்பட்டது. சிங்கக்கபியிலே போடப்படும் போது அவர் யோசித்திருக்கலாம், ஆண்டவரே நான் உமக்காக நான் உம்மை நம்பினேனே, உமக்கு நான் முதலிடம் கொடு. அவர் அந்த இடத்துல எந்த ஒரு முறுமுறுப்போ இல்லை எந்த ஒரு சோர்வையோ அவர் வெளிப்படுத்தவில்லை. அவர் சந்தோஷமாக, அவருக்கு தெரியும் கர்த்தர் அவர் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல தானியேலை தூக்கி சிங்கக்கபியில போட்டு விட்டார்கள். ஆனால் சிங்கம் அவரை சேதப்படுத்தவில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதை காட்டிலும் ஒரு பெரிய சாட்சி என்னவென்றால், அடுத்த நாள் காலையில் யார் சட்டம் இட்டார்களோ, யார் சட்டம் போட்டார்களோ, யார் அவனை தூக்கி போட சொன்னார்களோ அந்த ராஜா வந்து கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கேட்கும்போது தானியேல் சொல்றார், ராஜாவே நீ வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில அநேக சோர்வுகளோடு பலவீனங்களோடு, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்று போய் என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை இக்கட்டான நேரத்தில், கடைசி நேரத்தில், ஒருவேளை உங்களுடைய லைஃப்ல இது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கடைசி வரை நம்புகிற யாரா இருந்தாலும் அவர்களை கரம் பிடித்து நடத்த அவர் உண்மையில அப்படி அநேக உதாரணங்களை வேதத்தில் சொல்லிக்கொண்டே
போகலாம். கர்த்தரை நம்பினவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட்டதான சரித்திரமே இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படின்றது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் கரம் பிடித்து அற்புதமாய் நடத்துகிறதை அநேக சாட்சிகள் நாம் கேட்க முடியும். எங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கர்த்தரை அதிகமாக நான் ருசித்திருக்கிறேன். இந்த விஷயத்தில் எப்பொழுதெல்லாம் நான் கர்த்தரை நம்பினோ அவர் என்னை நடத்தினதை பார்க்க முடிந்தது. மனுஷனை நம்பி ஏமாந்த காலங்கள் உண்டு, மனுஷனை நம்பி சோர்ந்து போன காலங்கள் உண்டு. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த கால வேளையில நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டு சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருங்க. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருங்க. தானியேல் அதை தான் செஞ்சான். பிரபுக்களை நம்பல, மனுஷனை நம்பல, கர்த்தரை நம்பினான். கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இதே இந்த சங்கீதத்தை எழுதின தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அவன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தான், கர்த்தரை தேடினான், கர்த்தரை முழுவதுமாய் விசுவாசித்தான். அதனால தான் அவன் சொல்லுறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கர்த்தர் உங்களை நடத்தும்படியாக இனி வருகிற நாட்களில் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய குறைகளை கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்கும்படியாக இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை முழுவதுமாய் நம்பத்தக்கதாய், உம்மை துதிக்கத்தக்கதாய், உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவர்கள் பட்ட பிரயாசங்களை அறிந்திருக்கீங்க, அவர்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கீங்க. கர்த்தர் அவர்களுக்கு பதிலை கொடுப்பீராக, வெற்றியை கொடுப்பீராக, அற்புதத்தை ருசிக்க உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.